லைஃப் ஆஃப்டர் கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட். வணக்கம் மக்களே, இன்னைக்கு டே 2 ஆஃப் பிகமிங் ரூன் பாண்ட். இன்னைக்கு நாள் ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி சுமூகமா இருந்தாலும் முடியும் போது மண்டை காஞ்சிச்சு. அது என்ன கதை என்னாச்சுங்கிறத வீடியோ கிளைமேக்ஸ்ல காட்டுறேன். நேத்து மாதிரி 10 இல்லாம ஒரு 8:30 போல எந்திரிச்சு 9 மணிக்கு வெளியே வந்துட்டேன். அப்புறம் நேத்து நம்ம வீடியோ பார்த்த MBBS படிக்கிற ஃபாலோவர் ஒருத்தங்க நம்ம குடிக்கிற நெல்லிக்காய், முருங்கா, கருவேப்பிலை ஜூஸ்ல முருங்கால அதிகமா பொட்டாசியம் கண்டென்ட் இருக்கு, அதை ரெகுலரா எடுத்துக்கிறது கிட்னிக்கு நல்லதில்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் நானும் அதை பத்தி பார்த்தேன். ஒரு நாளைக்கு 5 கிராமுக்கு மேல எடுக்க வேணாம்னு போட்டிருந்தாங்க. இப்போ நானும் அளவை குறைச்சிட்டேன். அது பார்த்து எடுக்க வேணாம்னு சொன்ன உங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட் மீல கிண்டிட்டு இடையில பாஸ் ஆன நம்ம புத்தகம் படிக்கும் பழக்கத்தை ரெசியூம் பண்ணிட்டேன். அதுல இன்னைக்கு பயங்கரமான ஒரு சமாச்சாரம் பார்த்தேன். அது என்னங்கறத சிம்பிளா சொல்றேன். இன்னைக்குனோட லைஃப்ல உனக்கு தோன்ற சாய்ஸ் எடுக்கிறதுக்கு பயமா இருக்கும். ஆனா அந்த பயத்தினால அந்த சாய்ஸ் எடுக்காம விட்டுட்டு அப்புறம் நாளைக்கு ஒரு நாள் இது என் லைஃப் இல்ல, நான் அப்பயே வர ட்ரை பண்ணிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது இன்னும் பயத்தை கொடுக்கும். புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அப்புறம் அப்படியே புரத சத்துக்கு கறி வாங்கிட்டு டக்கு டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு சப்ப மேட்ரு, கடந்த கொஞ்ச நாளா என் மூக்கு மேல மீச வளர்ற மாதிரி சில சிம்டம்ஸ் எல்லாம் வந்துச்சு. அது பேர் பிளாக் ஹெட்ஸ். அம்மா அது கிளீன் பண்றதுக்கு அம்மாட்ட கேட்டு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. அது எப்படி யூஸ் பண்றதுன்னு யூடியூப்ல பார்த்து மூக்கு மேல ஒட்டி எடுத்தேன். பரவாயில்ல, கிளீன் ஆயிருச்சு. உங்களுக்கும் மூக்கு மேல மீச வருதுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் டக்குன்னு குளிச்சுட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் இட்டாலியன் படிச்சுட்டு லஞ்சுக்கு 3 முட்டையை ஸ்கிராம்பிள் ஆக்கிட்டு ரைஸ் எடுக்கலான்னு போறேன். சாப்பாடு எடுக்கிற கரண்டிக்கு பதிலா உள்ளுக்குள்ள ஸ்பூன் இருக்குது. எங்க அம்மா எப்படி இதை எடுத்து போட்டு ஃபுல்லா சாப்பிட்டாங்கன்னே தெரியல. அப்புறம் பெரிய கண்டியா மாத்தி அள்ளி போட்டு ஜம்முன்னு புரோட்டீன் ரிச் ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டேன். அப்புறம் அப்படியே ஒரு 6:30 போல பொறுமையை எந்திரிச்சிட்டு அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டா அப்ப என் தங்கச்சி வந்து இந்த ரோஸ் மில்க் குடின்னு கொடுத்தா. குடிச்சிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு ஒரு 2.5 மணி நேரம் வீடியோ எடிட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் சம்பவம் ஆரம்பிச்சது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நானும் கொஞ்ச நேரம் புக் படிச்சுட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு போய் பாக்குறேன். வீடியோ ஃபுல்லா கரப்ட் ஆகி எல்லா ஆடியோவும் போயிருச்சு. அப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்து சரி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நைட்டு 12 மணி ஆயிருச்சு. சரி, அதான் 12 o'clock ஆயிருச்சு இல்ல, இதுக்கு மேல போஸ்ட் பண்ண வேணாம்னு நினைச்சேன். அப்புறம் இப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணாதான் அந்த 100 days கரெக்டா வரும்னு சொல்லிட்டு ஒரு வழி எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேன். பட்டா பாய்.